பிரைஸ் லார்ட் சிஸ்டர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னையும் சாட்சியாய் நிறுத்தின தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் வந்துட்டு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் என்னோட கணவனார் இறந்துட்டாரு. அந்த நேரத்தில் நான் ரொம்ப சோர்ந்து போய் ரொம்ப கண்ணீரோடு, ஏன்னா அவர் இறக்க வேண்டிய வயசு இல்லை. அவர் உடம்பு சரியில்லாமல் இல்லாதவையும் இல்லை, நல்லா இருந்தவர் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனார். அந்த இறப்பு எங்களால் எங்கள் குடும்பத்திலேயே எல்லாராலையும் தாங்க முடியாத ஒரு வேதனை. அந்த வேதனைக்குள்ளே இருக்கும் பொழுது எங்கள் வீட்டு மாடியில் இருக்க ஒரு சகோதரி என்னை பார்க்க வந்தாங்க. அப்போது நான் ரொம்ப கண்ணீரில் இருந்தேன். அவங்க என் கண்ணீரை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சரி, ரொம்ப கவலைப்படாதீங்க சிஸ்டர் அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு, அப்போது அன்னைக்கு வந்துட்டு எப்சி சிஸ்டர் மூலமாக ஒரு சத்தியம் வாட்ஸ்அப்பில் வந்திருக்கு, ரிஸ்பாவை குறித்து. அந்த ரிஸ்பா எப்படி தன்னோட பிள்ளைகளுக்காக அவங்க கண்ணீரோடு இருந்தாங்க, நீதி கிடைக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி அந்த அந்த வார்த்தை மெசேஜ் போட்டிருந்தாங்க. அதை எனக்கு சொல்லி, இதை பாருங்க சிஸ்டர் அப்படின்னாங்க. கர்த்தனா அந்த நேரத்தில் அதை கேட்கும் பொழுது எனக்கு ஆறுதலாக இருந்தது. மறுநாள் உன் கண்ணீர் கணக்கில் உண்டு அப்படின்னு சொல்லி சங்கீதத்தில் உள்ள வசனம் 56:8 படி அந்த வசனமும் எனக்கு ஏற்றது போலவே இருந்துச்சு. அந்த நாட்களில் அந்த வார்த்தையில கேட்டு கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எனக்குள்ள ஒரு தைரியம் வந்துச்சு. அப்போது அந்த டைம் எனக்கு வீட்டில் யாருமே கூட கூட இல்லை, என் பிள்ளைங்க நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். அப்போ அந்த தனிமை நேரத்தில் ரொம்ப துக்கப்பட்டுட்டு இருக்கும்பொழுது இந்த வார்த்தைகள் என்னை தேற்றினது. அப்போ நான் இந்த குரூப்பில் நானும் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டர்கிட்ட கேட்டு, அப்புறம் எப்சி சிஸ்டர் நம்பர் வாங்கி இந்த குரூப்பில் நான் சேர்ந்து ஒவ்வொரு நாளும் அதில் வர வேத பாட வசனங்கள், ஆஞ்சிப்பிக்குள் முத்து வசனங்கள், விசுவாச தெருவுகள், இதை எல்லாவற்றையும் கேட்டு 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 என்னோட டைம் எல்லாம் இந்த ஊழியத்தில் அப்படியே போக ஆரம்பிச்சது. ஏன்னா அந்த நான் ஊழியம் முதல்ல சர்ச்சில் செஞ்சுட்டு தான் இருந்தேன். ஆனால் இந்த நேரத்தில் எங்கேயும் போக முடியாத ஒரு தனிமை, வீட்டுக்குள்ளேயே அடைக்கப்பட்டிருந்த மாதிரி இருந்துச்சு. அப்போது இந்த ஊழியம் என்னை கட்டுச்சு. மறுபடியும் அந்த வார்த்தைகளை கேட்டு கேட்டு என்னை தைரியப்படுத்துச்சு. அந்த நாட்களில் நான் அந்த டைமும் எனக்கு நல்லா அப்படியே போக ஆரம்பிச்சது. என் பிள்ளைங்களும் பார்த்துட்டு, அம்மா நல்லா இப்போ பரவாயில்ல, அம்மா பாரு இந்த ஊழியத்தில் கலந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல பாரு அப்படி சொல்லி சொல்லி பசங்களும் நம்மளை என்கரேஜ் பண்ணாங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் எனக்கு ஏற்ற மாதிரியே ஆண்டவர் பேசுவார். உனக்காக நான் வழக்காடுவேன்னு சொல்லி. என் கணவனார் பிஸ்னஸ்னு நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. அதெல்லாம் குறித்து கவலைப்படும்போது சிஸ்டர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணும்போது, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், நீங்க கவலைப்படாதீங்க, ஆண்டவர் யுத்தம் செய்வார் அப்படி சொல்லிட்டு என்னை தேற்றி எனக்காக ஜெபிச்சாங்க. கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். நல்ல இந்த ஊழியத்தை கொடுத்து என்னை ஆண்டவர் வழி நடத்தினார். அதே மாதிரி புது வருடத்துல வாக்கு தத்தமா சகரியா 9:11 தண்ணீர் இல்லாத குழியில் அடைக்கப்பட்டிருக்கிறார் அப்படி சொல்லி, அந்த நேரத்துல ரொம்ப பயம், திகில், கலக்கம், இருள், அடுத்து என்ன செய்வோம், எப்படி பண்ணுவோம் அப்படி சொல்லி ஒரு விதமான கலக்கம், அந்த பயம் அப்படியே என்னை ஆட்கொண்டு இருந்துச்சு. அந்த டைம்ல இந்த வார்த்தையை நல்ல சகுரி கொடுத்து, அதிலிருந்து உன்னை ஆண்டவர் அவருடைய ரத்தத்தினால் உடன்படிக்கை பண்ணின ரத்தத்தினால் உன்னை மீட்டுக் கொள்வேன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை அப்படியே எனக்காக நான் எடுத்துக்கொண்டு ஜெபிச்சேன். சிஸ்டர்டையும் சொன்னேன், இது எனக்கு தான் சிஸ்டர், இந்த வார்த்தை எனக்காகவே கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. கர்த்தர் அந்த வார்த்தைகளை எல்லாம் கொடுத்து 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 என்னை தைரியப்படுத்தி நல்ல ஒரு விடுதலை எனக்குள்ளேயே வர வைத்தார், தைரியத்தை வரவழைத்தார். அது மட்டும் இல்லை, நல்ல ஒரு ஆவிக்குரிய தாயாய் கர்த்தர் ஒரு சகோதரியை கொடுத்து ஆண்டவர் என்ன அதிலிருந்து மீட்டு அந்த துக்கத்திலிருந்து அந்த வேதனையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாய் வெளியே வர கர்த்தர் உதவி செய்தார். ஒவ்வொரு நாளும் இந்த குழுவில் இணைஞ்சு பாடவும், இந்த வேத பாட வசனம்
இலவசமாக ஒரு ஆழமான சத்தியம் இதுவரைக்கும் கேட்காத அளவுக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய சத்தியத்தை கேட்கும்படியாய், அந்த வேத ஆராய்ச்சி பண்ணி, அதிலிருந்து நமக்கு நல்ல புரியும்படியாய் விளக்கங்களை கொடுத்து, அத ஆர்வமாய் கேட்கும்படியாய் இந்த நாட்கள்ல ஒவ்வொரு நாளும் அத நான் கலந்துக்க ரொம்ப பிரயாசப்பட்டு நேரடியா அத கலந்து கொண்டு ஆண்டுடைய வசனத்த கேட்டு, இப்போ ஊழியத்துக்கு போனாலும் தைரியமா பேச சொன்னாலோ, தைரியமா பேசவும், பாடவும் கர்த்தர் கிருபை செஞ்சிருக்காரு. இந்த ஊழியத்தில கலந்து கொண்டதுனால, அநேக அற்புதங்களை ஆண்டவர் செஞ்சிருக்காரு. எனக்கு சமாதானத்தை கொடுத்து, அ என்ன வந்து இவ்ளோ பெரிய கஷ்டத்தில இருந்த எனக்கு விடுதலை கொடுத்து, கர்த்தர் என்னை நிலைநிறுத்தியிருக்கிறார். கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்ல சகோதரிக்கும் நன்றி செலுத்துகிறேன். இந்த ஊழியத்தில நான் கலந்து கொண்டது கர்த்தருடைய சித்தம் மாத்திரமே. ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனாலும் கர்த்தர் ஏற்ற வேளையில இந்த குரூப்ல இணைஞ்சு, அ என்ன வந்து இதுல உருவாக்கியிருக்காரு. நான் அப்படியே எப்படி சொல்றது? நான் வந்து அப்படியே படுத்துட்டு இருப்பேன். எழுந்திருக்க முடியாத அளவுக்கு போயிருப்பேன். ஆனா கர்த்தர் என்னோடு இருந்ததுனால சத்துரு வெட்கப்பட்டு போனா, என்ன நிலைநிறுத்தினார். என்னை மீண்டும் கட்டி எழுப்பின தேவாதி தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இதற்கு எனக்கு எப்சி சிஸ்டர் உதவியா இருந்ததுக்காக சிஸ்டர் கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.